ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து என்னோடய கவுண்டர் டாப்பில் கார்னரில் வச்சுருக்க செல்ஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அதெல்லாம் எடுத்து வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கார்னரில் கொஞ்சம் விம் லிக்விடு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டேன். ஒரு வேஸ்ட்டு துணியை வச்சு கட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து தொடச்சி எடுத்துகிட்டு, என்னுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா நார்மல் கிச்சன் தான், மாடலர் கிச்சன் கிடையாது. அதனால் இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் ரேக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அது வந்து லைட்டாக வந்து எண்ணெய் பிசுக்கெலாம் வந்து மேலே விட்டு இருக்கிறதுனால துணி வச்சு எல்லாத்தையும் தொடச்சிட்டு மறுபடியும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். டக்குன்னு எடுக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இந்த கண்ணாடி ஜாரில் தான் வச்சுருக்கேன். அது எல்லாமே லைனாக அடுக்கி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிறேன். இப்போ பக்கத்தில் உள்ள ஏரியா இடத்துல வந்து ஒரு மணக்கட்டை வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு மேலே ஒரு மேட் போட்டு ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து அழகாக மேட் போட்டுட்டேன். இது மேலே வந்து உப்பு ஜாடி, புளி ஜாடி, அதுக்கப்புறம் வந்து சிஸ்ஸர்ஸ், கரண்டிலாம் வைக்கிற ஹோல்டர் பண்ணி வைக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பிரித்த மசாலா குட்டி குட்டியாக இருக்கிற பாக்ஸஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு பீங்கான் ஜாடி இருக்குது. அதை வந்து டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து குட்டியாக எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அழகாக தண்ணி ஊற்றி அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது மேலே ஸ்டோரேஜ் பாக்ஸ் பக்கத்தில் வந்து இதை வச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது, பார்க்க நீட்டாகவும் இருக்குது. சின்ன கிச்சனாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தேவையான பொருள் மட்டும் வச்சுக்கிட்டு அழகாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுடைய கிச்சன் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த ஐடியா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.